வேலை கேட்டு போய் நின்னா விரட்டுறாங்க வெளியில, வேற வேலை செய்ய சொல்லி மிரட்டுறாங்க மரபுல. அருவருப்பா நினைச்சுதானே அதட்டுறாங்க ஆளுங்க, ஆண்டவனை செஞ்ச தப்ப கேட்கறது யாருங்க? கேடு கெட்ட பூமியில கேவலமா இருக்கிறோம், சொந்த நாட்டு அகதி போல எங்க நாங்க சிரிக்கிறோம். ஆனா கவலை இல்ல, ஒரு உறவும் இல்ல. ராசின்னு எங்க மூஞ்சில் முழிக்கிறாங்க வடக்குல, வாக்கு சீட்டு இப்ப கூட எங்களுக்கு கிடைக்கல. வருஷத்துல ஒரு தடவை விழுப்புரத்துல கூடுறோம், தாலி கட்டி விதவையாகி தனித்தனியா திரியிறோம். சொரிஞ்சவங்க யாரு வந்தா ஓடி போய் பதுங்குறோம், எப்பயாச்சும் வீட்டை எண்ணி கண்ணு தானே கலங்குறோம். ஆனா கவலை இல்ல, ஒரு உறவும் இல்ல. அனைவருக்கும் வணக்கம். திருநங்கைகள் ஓர் உடலில் இரு உணர்வு, வளர்ச்சி மாற்றம் மட்டுமல்ல, உணர்ச்சி மாற்றமும் ஒரு சேர இவர்களிடம். சமூக சூழலுக்கு மறைவானவர்கள், இன்று சமூக நீதிக்கு வெளிச்சமானார்கள். இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், கீழோர் மேலோர் என உலகில் யாவுமே இரண்டே என்ற சூழல் மாறி நடுநிலை என்ற மூன்றாம் சொல் உதித்தது இவர்களால். இழிவானவர்கள் என்ற கடைநிலையில் துவங்கி இறைவனின் அவதாரம் என்னும் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள். எல்லோரையும் போல்தான் நாங்களும் என்னும் நடுநிலையை அடைய இத்தனை நூற்றாண்டுகள் ஆயிற்று. பெற்ற அங்கீகாரம் பெருமை பேசிட அல்ல, அதை பேணி காத்திடவும் தான். உங்களுக்கான இடம் நீங்கள் உருவாக்கியதுதான், அது வெற்றிடமாக அல்ல, வெற்றியின் இடமாக என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திரு வி.க. அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருவாரூர் தியானபுரத்தில் வசிக்கும் திருநங்கைகள் ரம்யா, ஜூலி இவர்களை சந்திக்க வாருங்கள் என்னோடு. அவர்களின் வாழ்வியலை காண்போம். அவர்களின் இல்லம் தேடி உங்களையும் அழைத்து செல்கின்றேன். வாருங்கள், பயணிப்போம். ராசின்னு எங்க மூஞ்சில் முழிக்கிறாங்க வடக்குல, வாக்கு சீட்டு இப்ப கூட எங்களுக்கு கிடைக்கல. வருஷத்துல ஒரு தடவை விழுப்புரத்துல கூடுறோம், தாலி கட்டி விதவையாகி தனித்தனியா திரியிறோம். சொரிஞ்சவங்க யாரு வந்தா ஓடி போய் பதுங்குறோம், எப்பயாச்சும் வீட்டை எண்ணி கண்ணு தானே கலங்குறோம். ஆனா கவலை இல்ல, ஒரு உறவும் இல்ல. வணக்கம்மா. நான் உயராயும் வேல் அலைவரிசையிலிருந்து வந்திருக்கேம்மா. உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. என் பேர் ரம்யா. நான் பிறந்தது திண்டுக்கல். அப்பா பேர் பழனி. அப்பா ரயில்வேல இருந்தாங்க. அம்மா பேர் வீரம்மாள். அம்மா நகராட்சியில் தூய்மை காவலராக இருந்தாங்க. இங்கே நான் ஒரு 8 வயசுலேயே என்னை இப்படி ஒரு சூழல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி வீட்டில் அம்மா இல்லாத நேரத்தில் புடவை தூக்கி கட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருந்து எல்லாம் பார்த்தாங்க, கொண்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் எங்கள் அலுவலகத்தை சேர்ந்துட்டேன். சரிங்கம்மா. ரொம்ப உங்களோட பேர் என்னம்மா? உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்கம்மா. வணக்கம், என் பேர் ஜூலி. நான் பிறந்தது சேலம் மாவட்டம், இப்போ இருக்கிறது திருவாரூரில் இருக்கிறேன். நான் 8th படித்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் பசங்களை கேள்வி பண்ணி நான் அது மாதிரி திருநங்கையாக மாறிட்டேன். நான் சேலம். சேலம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, உணர ஆரம்பிச்சுன்னு சொல்றீங்கல்ல, அப்போ உங்க குடும்பம் எப்படி பார்த்துச்சுமா? எங்கள் வீட்டில் ஏற்றுக்கல மேடம். எங்கள் அப்பா கிடையாது, எங்கள் அம்மா மட்டும்தான். அப்போ எங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்களாம் செத்துப்போ, இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்னை சுற்றி உக்காந்துட்டு என்னை ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணாங்க. இருந்தாலும் அப்போ சரி நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கிறேன்னு அந்த நேரத்தில் தப்பிக்கிறதுக்காக இனிமேல் ஒழுங்காக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டுக்கு நான் ஓடிட்டேன். சென்னைக்கு ஓடி நான் இது மாதிரி மாறிட்டேன். சென்னைக்கு போயிட்டு எப்படி மாறினீங்க? எங்கள் மாமா சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தேன். அப்புறம் அவங்க வீட்டில் இருந்து திருநங்கைகளை பார்த்தேன். அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து
இங்க வந்துட்டீங்க? திருவாரூர் வந்துட்டீங்க. இப்போ நீங்க திருவாரூர்ல எவ்வளவு நாளமா இருக்கீங்க? நான் திருவாரூர்ல ஒரு 14 வருஷமா இருக்கேன். 14 வருஷமா இருக்கீங்க. நீங்க வந்துமா இப்போ வந்து நீங்க வந்து எப்படிமா உங்க குடும்பம் வந்து உங்களை எப்படிமா பார்த்தது? எங்கள் குடும்பம்னா எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தனால அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ப்ராப்ளம் உள்ள குழந்தைகள்லாம் தெரியுன்றதுனால எங்கள் வீட்டில் யாரும் எங்கள் அப்பா தான் எதிர்பார்த்து எங்கள் அம்மாலாம் ஏதோ ஒரு பிள்ளை அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கூட சமீபத்தில் கூட நான் எங்கள் அம்மா முடியாத காலங்களில் கூப்பிட்டு போகிறப்ப கூட என்னை ஒரு ஆணுன்னு தான் நினச்சிக்கிட்டாங்க. ஆணாகி எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போல ஐயோ என் பேத்தியை விட்டுட்டு போடா அம்மா இவனோட சேராதம்மா உன்னை கெடுத்து குட்டி முடியாத காலகட்டங்களையும் இவ்வளோ இது பண்ணாங்க. அப்போ நான் நினச்சேன் ஆனால் பாடி நான் உங்களையா தத்து எடுத்திருக்கேன் நிறைய வந்து இப்படி என்ன இது பண்ணுறியா அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு அவங்களை வந்து நீங்க தத்து எடுத்திருக்கீங்க. இவரை வந்து நான் பொண்ணா தத்து எடுத்திருக்கீங்க. சரிங்கம்மா. இப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னைய விட இப்போ வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இப்படிப்பட்ட சூழல்ல உங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கணுங்கிற ஆசை வரலையா? திருமணம் பண்றது ஒரு பெண்ணுன்றது உணர்ந்தா எத்தனையோ நம்ம காரைக்கால் அம்மையார்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் திருமணத்தை எதிர்பார்த்தா நல்லது பண்ணாங்க. ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறீங்க. இல்லை வந்து இப்போ ஔவையார் இருக்காங்க. ஔவையார் வந்து நாட்டுக்காக நல்லது பண்றதுக்காக தான் இது பண்ணாங்க. ஒரு பெண்ணா இருந்து வந்து திருமணம் முடிச்சுதான் நல்லது பண்ணணும்னு இல்லையே, மனம் முடியாமலே நல்லதை பண்ணாங்கல்ல, அது மாதிரி இருந்துட்டு போயிடணும். அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு என்னதான் இருந்தாலும் நம்ம புறமாக தான் இயற்கைக்கு புறமாக இருக்கும். உடல் ரீதியாக இருந்தாலும் வெளி உலகத்துக்கு வந்து நம்ம ஒரு ஏற்றுக்கக்கூடிய பொருள் அல்ல. அது உங்க தவறு இல்லை. ஏன் தவறு இல்லை, இருந்தாலும் அந்த பொது மக்களோட சார்ந்து வாழ்றப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துதான் வாழணும். இப்ப நான் இப்படி இருக்கேன்னா ஏத்துக்கிறாங்கன்னா, நான் வந்து இப்ப வந்து ஒரு இடத்துல போறப்ப ஒரு பையன் பாக்குறான்னு நான் அந்த பையனை பார்த்து நான் ஒரு இருந்துட்டேன், அந்த பையனுக்காக நான் இருந்தேன், எனக்காக அந்த பையன் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்னை அந்த இடத்துல விட மாட்டாங்க. ஐயோ நம்ம பிள்ளைய கெடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் வரும். இன்னைக்கு நான் எந்த வீட்டில் போனாலும் என்னை எந்த விட்டாங்க சொல்றாங்கன்னா அப்போ நான் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால தான். இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா அரசினுடைய அடையாளத்தெல்லாம் இருக்காமா உங்கள்கிட்ட? இருக்குது. நலவாரிய கார்டெல்லாம் இருக்குது. நலவாரிய கார்டெல்லாம் இருக்குது. ரேஷன் கார்டு இருக்கு. ஓட்டுநர் உரிமை வச்சிருக்கேன், பேட்ஜ் போட்டு வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு உதவி எல்லாம் கிடைக்குதுன்னா அம்மா வந்து அப்பா ரயில்வேல இருந்தாங்க. ரயில்வேல இருந்தனால அம்மா வந்து குடும்ப ஓய்வூதியம் வாங்கிட்டாங்க. அப்ப அவங்க தான் கேட்கவும் உங்க அம்மா குடும்ப ஓய்வூதியம் வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. அடுத்தது எங்கள் அம்மா இருந்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தால், நான் அங்கே போய் திருநங்கைக்கு 3 சதம் இடஒதுக்கீடு இருக்கிறதுனால நானும் கோர்ட்டில் போட்டு தகவல் ஆணையத்தில் தகவல் கேட்டு இப்படி இருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு இது பண்ணவும் அது ஒரு 3 வருஷமாக அலைஞ்சு தெரியும். அந்த பென்ஷன் இப்போ வாங்குற மாதம் ஒரு 8,750. இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன வேலைமா பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ வந்து ஒரு செக்ஷன் வீட்டுக்கு வேலைக்கு போகிறோம். சரிங்கம்மா. அப்புறம் ஒரு பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கு வீட்டுக்கு வேலைக்கு போகிறோம். இருந்தாலும் எங்களோட இந்த வருவாய் கொஞ்சம் பத்தாத காரணத்தினால நாங்கள் வெளியே வசூலுக்கு தான் போகிறோம். கைத்தறி கடையில் வசூல் கேட்குறோம். 2வது வந்து வீடு தேடி வந்தும் உதவி பண்ணுறாங்க. அப்புறம் யாராவது வந்து கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்றப்ப அவங்களும் ஏதாவது ஒரு உதவி பண்ணுறாங்க. இப்போது உங்களுக்கு வசூலுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் கடைகளில் போய் கேட்குறீங்க, அது வந்து உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆமாம். என்ன நம்ம வந்து நானே பஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன், வந்துட்டு சொல்லுவாங்க, கேட்கும் போது அது வந்து கொடுக்குறவங்களுக்கு வேணா எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும்ல? கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ண, ஏதோ ஒரு நம்ம வந்து இதே நம்ம இப்போ மாற்று பாலினமாக இருக்க போய் தான் நம்ம எதையும் யோசிக்கிறது இல்லை. இதே ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக யோசிப்போம். மாற்றுப்பாலினமாக மாறவும் தான் என்ன பண்ண வந்தாச்சு, பொழைக்கணும், எதை வேணாலும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு. அப்படி இருந்து இப்படி ஆயாச்சு, இதில் ஏதாவது ஒரு வெற்றியாக வாழணும். அதுக்கு தான் வந்து வல்கரை எவ்வளோ இதாக நடக்கணுமோ அவ்வளோதான் நடந்துடுறாங்க. எப்படி பரவாயில்ல, உங்களோட பேச்சு வந்து எனக்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துது. எப்படி ஜெயிக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, நிச்சயமாக ஜெயிப்பீங்க. இப்போ இந்த 3 வருஷத்தில் நான் போராட போய் தான் எனக்கு வந்து அரசு ஓய்வூதியம் கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் காசு திங்கிறதுக்குன்னு கொடுத்து வைக்கணும்னு வாங்க, அது எனக்கு கொடுத்துருக்கேன்னா நான் ஈபியில் வந்து டெம்பரவரி அசஸராக இருந்தேன். அப்போ வந்து எங்கள் ஆளுங்க இருந்த இடத்த வந்து எங்கள் ஆளுங்க செயல்கள் சரியில்லாத ஒரு காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, வீட்டை கொளுத்திட்டாங்க.
அப்போ நம்ம இருக்கிறது ஒழுங்காக இருந்தால் நம்மளை வந்து ஏன் விரட்ட போகிறாங்க, கொளுத்த போகிறாங்க. அந்த கட்டங்களில் வந்து அவங்க ஒரு நான் வந்து இந்த ரீடிங் இருக்க 15 நாள் 20 நாளைக்கு ஊருக்கு போயிடுவேன். ஒரு 10 நாள் வசூல் பார்த்து வச்சுட்டு வர்றதுக்கு இது பண்ணுவேன். அப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹெட்ன்றது கூட ஒரு மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வீட்டை எரிக்கவும் அதோட அந்த நேரத்தில் தான் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி எல்லாம் கான்ட்ராக்ட் லேபர்களை கூட பெர்மனன்ட் ஆக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் போகாத சூழலாகவும் அதுலேருந்து விடுதலையான திரும்ப அப்படியே ஆச்சா, சரி நம்ம பழக்கம் அவ்வளோதான்ட்டு கடைசியில் எங்கள் அம்மா 2011 இறந்தாங்க. இறந்த உடனே ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் வந்து சொன்னாங்க, அவங்க வந்து ஏம்மா நீ வந்து இது பண்ண வேண்டியதானப்பா அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ தூரமெல்லாம் உள்ளே போயினா எனக்கு ஆராய தெரியல, எதுக்காக நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கு வேணால் நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்ட்டு அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதை பூரா ரெடி பண்ணி தகவல் ஆகிட்டு நிதி தணிக்கை ஆணையம், கோர்ட்டு, லேபர் கோர்ட்டு அது இதுன்னு எல்லாம் போய் நகராட்சியிலேருந்து இங்கே. ஆனால் இங்கே பொறுத்தளவில் எனக்கு அரசு ஊழியர்கள் வந்து மாவட்ட நிர்வாகம் எனக்கு ரொம்ப உதவி பண்ணது திருவாரூரில். ரொம்ப சந்தோஷம், கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாவட்ட நிர்வாகம், திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் எனக்கு எதுலேயுமே வந்து இப்படி ஒரு நீங்கள் ஒரு குடும்ப ஓய்வூதியம் வாங்க போகிறாங்கன்ற தாசில்தார்லேருந்து ஆர்ஐ, விஓ, அந்த துறையை சார்ந்த எல்லா அதிகாரிகளும் எனக்கு ஃபுல் ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு வந்து எல்லாத்தையும் உதவி பண்ணாங்க. ஒரு சர்டிஃபிகேட் கேட்க போனால் உடனே அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. 15 நாள் 20 நாள் ஆகிறத கூட எனக்கு வந்து ஒரு வாரத்தில் 15 நாளுக்குள்ளேயே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நான் நினச்சேன், அப்போ நம்ம முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக உதவி பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனால் நம்ம தேடி தான் போகிறதில்ல. சரி, உங்களுக்கு எதுவும் வந்து ஒரு சுயதொழில் செய்யணுங்கிற ஒரு சிந்தனையோ ஒரு ஆசையோ உங்களுக்கு இருக்கா? சுயதொழில் செய்யணும்னு ஆசை இருக்குங்க மேடம். இருந்தாலும் அதுக்கு தேவையான நபர்கள் தேவை. இப்போ நான் வந்து ஒரு ஆள் இருந்துட்டு நான் ஒரு சுயதொழில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு 5-6 பேர் சேர்ந்து செஞ்சோம்னா அது ஒரு இதாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியானதாக வரும். ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் எங்கள் ஆளுகளை வச்சு நான் இது பண்ணலாமன்னா கூட எங்கள் ஆளுங்க சரிவர ஒத்து வர மாட்டேன். இங்கேயே வந்து 20-25 பேர் முடியும். ஒவ்வொருத்தரோட நடவடிக்கைகள் சரியில்லைன்னு இப்போ எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க. வெளியில் தனியாக வீடு வாடகைக்கு பிடிச்சி போயிட்டாங்க. ஓ, இங்கே முன்னாடி வந்து நிறைய வீடுகள் இருந்துச்சுங்களா? ஆஹா, இது 2 தான் வீடு. இங்கே ஒரு புதுசு, இங்கே ஒரு புதுசு, அங்கே ஒரு புதுசு. அப்படிதான் எங்களை முன்னாடி வச்சு வீடு திறக்கிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அத்தனை பேர் அவங்களோட வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்களோட அதிகாரிகள் இருக்காங்க. எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்கக்கிட்ட எங்களை அறிமுகப்படுத்துறது வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த கூட்டங்கள்லாம் கூப்பிட்டு கொண்டு போய் இது ரம்யா, இது ஜூலி அப்படின்னு அந்த அங்கே இருக்க அந்த காலேஜில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துகிறப்ப ஆகா நம்மளுக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடச்சிக்கிச்சு, இவங்களை வச்சு நம்ம இந்த அறிமுகமே போதும் அப்படின்ற அளவுக்குள்ளே இருக்கும். சரிங்கம்மா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் திருமணத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு. ஏன்னா என்னோட பொண்ணை வந்து நான் தத்து எடுத்திருக்கேன், அவளோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு நீங்கள் வந்து அதை மாதிரி பண்ணி வைக்கணும், கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணுங்கிற ஆசைலாம் உங்களுக்கு இல்லையா? இல்லை அந்த பொண்ணோட விருப்பங்களை நீங்கள் கேட்டிங்களா? இல்லை மேடம், அது வந்து அவளோட விருப்பம். அதுதான் கேட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் வந்து நான் என் பிள்ளையா தான் நான் வச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த கட்டத்தில் வந்து இந்த வீடியோ இதுக்காக நான் சொல்ல வேண்டியது வந்து என்னதான் இருந்தாலும் அவளோட திருநங்கை, அது அவளோட விருப்பம். ஆமாம், நமக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த பொண்ணுக்கு வந்து சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்குது. நீங்கள் எப்பயும் கேட்கலையா? நான் கேட்க மாட்டேன். அது வந்து அவங்களோட லைஃப். அதுதான் நான் என் பிள்ளையா நான் வச்சிருக்கேன். அவங்களோட ஆசைகளை வந்து நிறைவேற்றணும்னா ஏதாவது பொருள் கேட்டால் வாங்கி கொடுப்பேன். ஒரு வீடு கட்டி கொடுன்னா வீடு கட்டி கொடுத்தேன். ஒரு வண்டி வேணும்னா வண்டி வாங்கி கொடுத்தேன். வண்டி வேணும்னா வண்டி வாங்கி கொடுத்தேன். அவன் ஒரு நகை வேணும்னா நகை வாங்கி தருவேன். இது வந்து அது வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. சரி, அவங்கள்ட்ட கேட்போமா? சொல்லுங்க ஜூலி, சொல்லுங்க. இப்போ அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் வந்து திருமணத்தில் எனக்கு ஆசை இல்லாமல் ஆச்சு, என் பொண்ணுக்காக தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்கள்ட்டையும் கேட்டேன், உங்கள் முன்னாடி தான் கேட்டேன்.
இப்போ நீங்கள் உங்கள் திருமணத்தை பற்றி நீங்கள் என்னம்மா முடிவெடுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்லாம் லவ் பண்ணோம் அப்படி என்னெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நாள் சென்று எங்கள் அம்மா எங்கள் குடும்பத்தோட எங்கள் அம்மா கிட்ட மட்டும் பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பேசினாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால எங்கள் அம்மா பேசக்குள்ள அப்புறமேட்டுக்கு யோசித்தேன், சரி நம்ம அம்மாவும் தம்பியெல்லாம் வச்சுட்டு கஷ்டப்படுறாங்களே, நம்மளும் அப்போ நம்ம ஒரு லைஃப்பில் தேடிட்டு போனால் நம்ம ஏன் வந்து வச்சுக்கணும். அப்போல்லாம் ஒரு லேடிஸாக இருந்து 3 குழந்தைங்கள வச்சு விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மளே ஏன் விட்டுட்டு போக மாட்டாங்க என்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதில் ஈடுபாடு இல்லை மேடம். அப்படியே என் வாழ்க்கையை ஓட்டிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு மேடம் 7th படிக்கிறப்பயே ஒரு ஒரு எங்க அக்கா பையன் ஒரு பையன் எங்க அத்தா பையன் இருந்தா மார்டின்ட்டு. அவன் ரொம்ப நான் முதல்ல போறப்ப படிக்கிறது கூட கொஞ்சம் தயக்கப்பட்டு படிப்பேன். சரி நம்ம என்னத்துக்கு படிக்கணும் அப்படின்னு. அவனை கண்ட உடனே அவனை விட நம்ம ஒரு மார்க் சேர்த்து வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து நான் வந்து உங்களோட பாராட்டுறேன். என்னன்னா படிப்புல அவனை விட நான் ஒரு மார்க் அதிகம் வாங்கணும்னு சொல்றீங்க. அதே மாதிரி வாங்குவேன். மேத்ஸ்ல எல்லாம் 98 எல்லாம் எடுப்பேன். இங்கிலீஷ்ல 85 வாங்குவேன் 7th. ஆனா தமிழ்ல மட்டும் அந்த 35-36 மேல போக மாட்டேன். ரொம்ப வருத்தமா இருக்குமா? தமிழ்ல மார்க் நான் கம்மியா வாங்குவேன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன். அதுல அந்த புல் ஸ்டாப், காமா, ஆச்சரியக்குறி இதெல்லாம் போடுறப்ப ஒரு திகட்டாலாம் நான் இந்த இடத்துல போடலாமா வேணாமான்றது ஒரு யோசனைலாம் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தோம்னு வச்சுக்காங்களேன், கண்டிப்பா புல் ஸ்டாப் அதுன்னு எல்லாம் புள்ளி வைக்கிறதெல்லாம் வச்சிருக்கலாம். அது ஒரு தமிழ்ன்றது வந்து ஒரு வாழ்க்கை மாதிரி, நம்ம செயல்படுத்துற வாழ்க்கை மாதிரி தமிழ். அதுல வந்து ஒரு ஸ்பீடு பிரேக்கு, ஒரு ஃபுல் ஸ்டாப். ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்கு இப்போ நீங்க வந்து என்னன்னா உங்க பொழுதுபோக்கா நீங்க என்னமா இப்போ வேலைக்கு போயிருவீங்க நீங்க என்ன இப்போ நான் உங்களை தேடி வரேன்னு சொல்லும் போது கூட என்ன சொன்னீங்க, நான் 9 மணிக்குள்ள நாங்க வெளியில போயிடுவோம் அதுக்குள்ள முடியணும்னு சொன்னீங்க. அப்போ வீட்டுல இருக்கும் போது நீங்க பொழுதுபோக்கா என்ன? அதுக்கு நாங்க கோயிலுக்கு போயிடுவோம். 6-7 மணிக்கெல்லாம் நாங்கள் கோயிலுக்கு போயிடுவோம். போயிட்டு அங்கே உட்காந்துருவோம். இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறமா அதிக பேர் பார்க்குறாங்க. எங்களை பார்க்குறப்ப என்ன ஆகுது, போன உடனே ஒரு வாரம் பார்க்குறப்ப பேச மாட்டேன், அடுத்த வாரம் பார்க்குறப்ப வாங்கம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்போ நம்மளுக்கு இவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்கப்போ நம்ம ஏன் வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல்களெல்லாம் பண்ணணும்? கையெடுத்து கும்பிடுறாங்க, நம்மளை தெய்வமாக நினைக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல உட்காந்துக்க வேண்டியதுதான் அப்படின்றது. வெளியே போய் வசூலுக்கு போனாலும் அது வந்து எங்களோட வகுப்புக்காக போகிறோம். நாங்கள் போய் பப்ளிக்கில் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நாங்கள் இருக்கோம். டைம் பாஸ்க்கு வந்து இப்போ கோயில் தான். நேற்று கூட நீங்கள் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் நான் வந்து ஒரு கோயிலில் தான் இருந்தேன். ஏன்னா இப்போ ஃப்ரீ பஸ், அரசு ஃப்ரீ பஸ் விட்டுருக்கு. அழகாக ஏறி போனால் அந்த இடத்துல இறக்கி விட்றாங்க. கோயிலுக்கு போனால் இப்போ அன்னதானம் போட்டுறாங்க, மதியத்தில் சாப்பாடு கைத்தொழிலா கைவினை அந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு? சமையல் நல்லா பண்ணுவோம். ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு அதுதானே முக்கியம். கண்டிப்பா எது இருக்கோ சோறு தூக்கம் இருந்தா போதும். ஆமா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம். அதனால நல்லா சமைப்பேன். நீங்க ஒரு நாளைக்கு உங்க பொண்ணுக்கு சமையல் கத்து கொடுத்துட்டீங்களா? எல்லாமே அவ சமைச்சு கத்துதான் வந்தவ. பொண்ணா வர்றதுக்கு முன்னாடியே சமையல்லாம் கத்துக்கிட்டு தான் வந்தவ. இப்போ நீங்க புத்தகம் படிக்கிற பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்கா? இடையில எப்பயாவது வீட்டுல படுத்துக்கப்ப பார்ப்போம். அடியே எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 2 பக்கம் படிப்போம். இல்ல உங்க பொண்ணு ஆனா நீங்க படிக்க வச்சிருந்துருக்கலாம் இன்னும். இல்லைங்க மேடம், அப்போதைக்கு வந்து நான் சொல்றப்ப அவ கேட்குற நிலையில் இல்லை. படிக்கிறதுனா படி அப்படின்னு. அப்போ நான் கேன்டீன்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். 9th டிஸ்கன்யூ ஒரு 10th ஒரு 12th முடிச்சிடும் அப்படின்னு. இல்ல இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. எல்லாம் அதிகாரிகள் எல்லாருமே நிறைய வந்துட்டாங்க. அரசு சார்ந்து இப்போ ரொம்ப பேர் நிறைய பேர் இருக்காங்க, உயர் பதவிகள்லாம் வந்துட்டாங்க. அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. அடுத்த இடத்துக்கு வரணும் கண்டிப்பா. முதல் சட்னியை பார்த்துக்கோங்க மேடம். இல்லைம்மா கொஞ்சம் எடுத்து பாருங்க. சட்னி இல்லை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க காலையில் வெள்ளனையும் இது பண்ணுவாங்க. எனக்கு சாம்பார் மட்டும் போடுங்க.
ஜூலி வந்து ஏதோ வேலை பார்த்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, எங்கே வேலை பார்த்தாங்க? நன்னிலத்தில் பாரதிதாசன் உறுப்புகளை கண்டு எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்கம்மா? 4 மாதம் வேலை பார்த்தாங்க. பரவாயில்லையே, என்ன வேலை பார்த்தாங்க? வேலை. ஓ சரி. அப்புறம் பேங்க்கு போக, பேங்க் செக்கு கொண்டு போக, இந்த ஏவோ மாதிரி போயிட்டு இருந்தா மேடம். ஆபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி. அப்புறம் ஏன் நின்றுட்டீங்க? அந்த பிரின்சிபால் சார் மாறிட்டார். அங்கே வேலை கேட்டு போய் நின்னா விரட்டுறாங்க வெளியில, வேற வேலை செய்ய சொல்லி மிரட்டுறாங்க மரபுல, அருவருப்பா நினைச்சுதானே அதட்டுறாங்க ஆளுங்க, ஆண்டவனை செஞ்ச தப்ப கேட்கறது யாருங்க, கேடு கெட்ட பூமியில கேவலமா இருக்கிறோம், சொந்த நாட்டு அகதி போல எங்க நாங்க சிரிக்கிறோம், ஆனா கவலை இல்ல ஒரு உறவும் இல்ல. ராசின்னு எங்க மூஞ்சில் முழிக்கிறாங்க வடக்குல, வாக்கு சீட்டு இப்ப கூட எங்களுக்கு கிடைக்கல, வருஷத்துல ஒரு தடவை விழுப்புரத்துல கூடுறோம், தாலி கட்டி விதவையாகி தனித்தனியா திரியிறோம், சொரிஞ்சவங்க யாரு வந்தா ஓடி போய் பதுங்குறோம், எப்பயாச்சும் வீட்டை எண்ணி கண்ணு தானே கலங்குறோம், ஆனா கவலை இல்ல ஒரு உறவும் இல்ல. வேலை கேட்டு போய் நின்னா விரட்டுறாங்க வெளியில, வேற வேலை செய்ய சொல்லி மிரட்டுறாங்க மரபுல, அருவருப்பா நினைச்சுதானே அதட்டுறாங்க ஆளுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் வந்து உங்களை பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வரும்பொழுது நீங்கள் எப்படி வந்து சொல்லுவீங்க, என்ன செய்வீங்கிறதெல்லாம் தெரியாமல் தான் வந்தேன். ஆனால் வந்த இடத்துல எனக்கு அப்படி தோணலை. என்னோட உறவுக்காரவங்களை பார்த்துட்டு போகிற ஒரு உணர்வு தான் எனக்குள்ளே வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைய பொழுது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்வான பொழுது. அதனால் உங்கள் 2 பேருக்குமே என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இப்படி அடிக்கடி இது மாதிரி நீங்கள்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கௌரவம் மேடம். நிச்சயமாக அந்த கௌரவம் வந்து உங்களுக்கு கிடைக்குமா? நீங்கள் தான்மா உண்மையாகவே சொல்லப்போனால், நான் இவ்வளோ நேரம் பேசுனதில்ல, நான் ஒரு பேச்சுக்காக சொல்லலை, உங்களை நான் ஒரு சிங்கப்பெண் சொல்லி பாராட்டி உங்களுக்கு இந்த இருக்காங்க பாருங்க, இவங்க தான் சிங்கப்பெண். இந்த சிங்கப்பெண்ணோட தங்க பெண்ணுக்கு அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். வயிற்று பிழைப்புக்காக கைதட்டி காசு கேட்கும் வளர்ந்த குழந்தைகள் அவர்கள். அவமானங்களே அவர்களுக்கு ஏனையோரின் வெகுமானம். அவமதிப்பை அப்புறப்படுத்தி அடுத்த வேளை சோற்றுக்கு சிரித்து பேசி சில்லறை கேட்பார். வெளியுலக போராட்டத்தை வெகுளித்தனமாய் ரசித்திடுவார். மனதில் நடக்கும் போராட்டத்தில் மரணம் வரை தொடர்ந்திடுவார். உருவம் ஒன்று, உள்ளம் ஒன்று, இரண்டுக்கும் மத்தியில் இருள்களிலே துவண்டு விடுவார். இருந்தாலும் வாழ்ந்திடுவார். உற்று பார்க்க நாதி இல்லை, ஒரு ஆறுதல் சொல்லும் இல்லை. பெற்றோர் மறுத்திடுவார், மற்றோர் துரத்திடுவார், இரக்கமற்று நடத்தப்படுவார். இருந்தாலும் வாழ்ந்திடுவார். உழைத்து பிழைத்திட இவர்களுக்கு மனமில்லை. கள்ளமில்லாத இவர்கள் வாழ்வில் கழுமர தண்டனைக்கு குறைவில்லை. ஒருவரையும் பொல்லாங்கு சொல்வதில்லை. உழைக்காமல் ஒரு நாளும் உண்பதில்லை. வடிகால் எனும் வாழ்க்கை மாறவில்லை. வாழ்வெங்கும் துன்பங்களே இன்பமில்லை. கோவை கவிஞர் ஜாகிர் ஹுசேனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய அரங்கம் திருநங்கையர் அரங்கம். இன்று நம்முடைய அலைவரிசையில் உரையாற்றி இருப்பவர் பொன்னேரி அரசினர் கலைக்கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கி. ஐயப்பன் அவர்கள். இவர் திருநங்கைகள் பற்றிய ஆய்வுகள் நிகழ்த்தி புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். நம்முடைய அரங்கத்திலே திருநங்கையர் வாழ்வில் கூத்தாண்டவர் என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார். மிக அருமையாக கள ஆய்வில் கண்டவற்றையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் முனைவர் கி. ஐயப்பன் அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நான் நேரில் சந்தித்த சகோதரிகள் திருநங்கைகளான திருவாரூர் ரம்யா ஜூலி இருவருக்கும்
என் மிகப்பெரிய நன்றியை உரித்தாக்குகின்றேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பேராசிரியர் சித்ரா கிருஷ்ணனுக்கும் தொகுப்பாளினி அமிழ்தினி சுரேஷுக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, உடலின் குறைபாடு அவர்களால் அல்ல, சிந்திப்போம், அவர்களுக்கு உரிய மதிப்பை வழங்குவோம், மாற்று பார்வையை மாற்றுவோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. அவர்களோடு நாமும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். தமிழறிந்த நல்லுள்ளங்கள் அனைவரையும் உயராய்வு மற்றும் வேலறக்கட்டளையின் என்ற நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்வு தங்களை சுற்றி நடக்கும் கேலி, கிண்டல், அவமானங்கள், நிராகரிப்புகள் என எவற்றிற்கும் தாங்கள் காரணமில்லாமல், ஆனால் இவை அனைத்தையும் எதிர்கொண்டு குடும்பத்தாரின் ஆதரவும் இல்லாமல் தங்களுக்கு தாங்களே ஆறுதலாய் வாழ்ந்து வரும் நம்மால் மறுக்கப்படுகின்ற நம் உடன்பிறப்புகளை பற்றிய அரங்கம். இன்றைய அரங்கின் தலைப்பு திருநங்கையர் வாழ்வில் கூத்தாண்டவர் என்பதாகும். இத்தலைப்பில் உரையாற்ற இருப்பவர் முதுமுனைவர் கி. ஐயப்பன். இவர்கள் விழுப்புரம் மாவட்டம் கடையம் என்னும் கிராமத்தை சார்ந்தவர். சென்னை வானொலி கல்லூரியில் இளங்கலை முதல் முனைவர் பட்டம் வரை பயின்றவர். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் முனைவர் பட்ட மேலாய்வையும், புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முதுமுனைவர் பட்டத்தையும் நிறைவு செய்துள்ளார்கள். அரவாணிகள் அன்றும் இன்றும், அரவாணியம், கல்வராயன் மலையாளிகள் அன்றும் இன்றும், கல்வராயன் மலையாளிகள் வாழ்வில் ஸ்ரீனிவாச பெருமாள், மாநில கல்லூரி பேராசிரியர்களின் தமிழ் பணி, தமிழ் செவ்வியல் நூல்களில் திருநர், பாரதி வசந்தன் படைப்புலகம், கல்வராயன் மலைவாசிகளின் வட்டார வழக்கு சொல்லகராதி ஆகிய நூல்களை எழுதியுள்ளார்கள். 2 நூல்களை தொகுத்து பதிப்பித்துள்ளார்கள். அதில் ஒரு நூல் சமூக வரலாற்றில் அரவாணிகள் என்பதாகும். மேலும் 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார்கள். இவை மட்டுமல்லாமல் கலை இலக்கிய பெருமன்ற பரிசு, திருவையாறு தமிழையா கல்விக் கழகத்தின் செந்தமிழ் வேந்தர் விருது, தமிழ் செவ்வியல் நூல்களில் திருநர் என்ற நூலுக்காக தமிழ்நாடு அரசின் விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார்கள் என்ற அறிமுகத்தோடு இன்றைய உரையை கேட்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் இப்போது பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் திருநங்கையர் வாழ்வில் கூத்தாண்டவர். திருநங்கைகள் என்பவர் யார் என்பதை முதலிலே நாம் பார்க்க வேண்டும். திருநங்கையை பற்றி தற்போது சமூகத்திலே விழிப்புணர்வு ஏற்பட துவங்கியுள்ளது. காரணம், பல சமூக அக்கறையுள்ள ஆய்வாளர்களும் சமூக தொண்டு புரிபவர்களும் திருநங்கைகளும் போராட துவங்கியதன் காரணம்தான் தற்போது சமூகத்திலே திருநங்கையர் தொடர்பான புரிதல் ஏற்பட துவங்கி உள்ளது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே திருநங்கையரை குறித்து பலரும் பலவாறு தன்னுடைய பங்களிப்பை சமூகத்திற்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் இப்போது என்னுடைய இந்த சின்ன உரையிலே திருநங்கையருடைய வாழ்க்கையில் கூத்தாண்டவர் எந்த நிலையில் இருக்கிறார், கூத்தாண்டவர் என்றால் யார், திருநங்கைகள் அந்த கூத்தாண்டவரை வழிபடுவதற்கான காரணம் என்ன என்பதைத்தான் என்னுடைய இந்த சிறிய உரையிலே நான் சொல்ல வருகிறேன். நாம திருநங்கையர் அப்படின்ற சொல்லாடல் கூட 2006க்கு பிறகுதான் நம் தமிழ் சமூகத்திலே வருகிறது. இதற்கு முன்னாடி இல்லை. இந்த திருநங்கையர் அதுக்கு முன்னாடி அரவாணி என்ற பெயர்.
அதற்கு முன்னாடி அலி, பேடி இப்படின்ற இலக்கியங்களில் பேடு, பேடன் பல வகையான பெயர்கள் இருக்கின்றன. அதை பற்றி நாம் விரிவாக இங்கு பேச தேவையில்லை. இந்த அரவாணி என்ற பெயர் 1997 கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவின் போது ஏற்படுத்தப்பட்டது. அதை அப்போதைய விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர் திரு காவல்துறை ஆணையர் IPS அதிகாரி ரவி அவர்கள். அவர்தான் அரவானை கூத்தாண்டவனை கணவனாக நினைத்து தாலியை கட்டி கொண்டு மறுநாள் அவன் இறப்பின் போது தாலி அறுத்து தனது கணவனாக நினைத்து தாலி அறுக்கிறீர்கள், அதனால் தங்களை அரவாணி என்று அழைத்து கொள்ளலாம் என்று சொன்னார். அதன் பிறகுதான் இந்த அரவாணி என்ற பெயர் சமூகத்துக்கு தோன்றியது. அரவாணி பெயர் தோன்றியது மட்டுமில்லை, அதிலிருந்து தான் அவர்களுக்கான விடியலும் ஆரம்பமானது என்றே சொல்லலாம். ஊடகங்கள் அலி, பேடி என்று எழுதப்பட்ட நிலை மாறி அரவாணி என்று எழுத தொடங்கின. அன்றிலிருந்தால் சமூகத்திலே அரவாணி என்ற பெயர் நிலைபெற்றது. அதன் பிறகு அரவாணி என்ற பெயர் சமயம் சார்ந்த பெயராக இருக்கிறது என்று பல சமூகவியல் அறிஞர்கள் சொன்னதின் பேரிலே திருநங்கை என்ற பெயரை திரு நர்த்தகி நடராஜ் அவர்கள், திருநங்கை அவர்கள் முன்மொழிந்தார்கள். அதை அரசியல் சார்ந்த நிலையிலே அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருநங்கை என்ற பெயரை சமூகத்துக்கு கொண்டு வந்தார். அதுவும் மாறி இன்றைய நிலையிலே திருநர் என்பதை, ஏனென்றால் டிரான்ஸ்ஜெண்டர் என்பவர்கள் பாலினம் மாறுபவர்கள், ஆணிலிருந்து பெண்ணாகவும் பெண்ணிலிருந்து ஆணாகவும் மாறுபவர்கள் உண்டு சமூகத்திலே என்ற நிலையிலே டிரான்ஸ்ஜெண்டர் என்ற சொல்லுக்கு திருநர் என்ற சொல்லாடல் கொண்டு வரப்பட்டது. 10-11 வாக்கிலே தற்போது திருநர் என்ற சொல்லாடல் வந்துள்ளது. திருநங்கையர்கள் வழிபடக்கூடிய முக்கியமான கடவுள் அரவான், கூத்தாண்டவர். இன்னும் ஒரு கடவுள் இருக்கிறார், முர்கே வாலி மாதா, போத்தராஜ் மாதா என்று சொல்லக்கூடிய அகமதாபாத்திலே இருக்கக்கூடிய அந்த கடவுள். அது சேவல் மேல் அமர்ந்திருக்கு. முர்கே என்றால் சேவல் மேல் அமர்ந்திருக்கு அந்த அம்மன். முர்கே என்றால் முர்கே வாலி மாதா. அது அவதார கடவுள், திருநங்கையுடைய அவதார கடவுளாக போற்றப்படுகிறார். ஆனால் இந்த கூத்தாண்டவர் அரவான் என்பவர் கணவனாக வழிபடக்கூடிய கடவுளாக போற்றப்பட்டு வருகிறார். இந்த அரவான் வழிபாடு என்பது வட தமிழகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. இந்த கூத்தாண்டவர் அரவான் வழிபாடு, இது எப்படி இந்த கூத்தாண்டவர் அரவான் என்பதை எல்லாம் விளக்குவதற்காக பெரிய கதை இருக்கிறது. அதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை அரவானுடைய வழிபாடு எப்படி திருநங்கையினுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் அமைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அதை தவிர்த்துவிட்டு திருநங்கைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஒரு ஆணாக பிறந்து பெண்ணாக உணர்வால் பெண்ணாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். திருமணம் என்பது நிகழப்பெறாத ஒன்றாக இருக்கும் இந்த காலத்திலே அரவான் தான் தன்னுடைய கணவன் என்று நினைத்து வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது தன்னுடைய ஏக தாபங்களை போக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாகத்தான் அதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முக்கியம்.
அது மாதிரி பெண்ணாக உணர்கின்ற இந்த திருநங்கைகளுக்கு வாழ்க்கையில் தாலி கட்டி என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. முக்கியமான எல்லா திருநங்கைகளும் அதுக்காக இயங்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது தன்னுடைய மனதிலே இருக்கிற ஏக்கங்களை தாபங்களை கொட்டி தீர்த்து தாலி கட்டி அந்த அனுதாபங்களை எல்லாம் அந்த அழுகலத்திலே தீர்த்து விட்டு தாலி அறுத்து விட்டு விதவை கோலம் பூண்டு வீடு திரும்புவதைத்தான் நாம் இந்த ஒரு மனித இனத்தினுடைய உணர்வுகளை திருநங்கைகள் வாயிலாக நம் சமூகத்துக்கு உணர்த்துகிறது இந்த கூத்தாண்டவர் திருவிழா. தன்னுடைய கணவனாகத்தான் நினைக்கிறார்கள் எல்லா திருநங்கைகளும். இது மகாபாரதத்திலே வரக்கூடிய அந்த கதையை பின்புலமாக கொண்டிருந்தாலும் இந்த அரவான் கூத்தாண்டவர் என்பவர் திருநங்கைகளுடைய வாழ்க்கையில மிகவும் ஒன்றிணைந்து காணப்படுகிறார். அரவான் கணவனாக வழிபடக்கூடிய முதன்மையான கடவுளாக தமிழ் சமூகத்திலே இருந்து வருகிறது. ஏனென்றால் மகாபாரதத்திலே வரக்கூடிய அந்த பின்புலமாக இந்த கதை கருதப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் முக்கியமாக கூவாகம் என்னும் கிராமம் தற்போது முதல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தது. இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரித்ததால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கூவாகம் சின்ன கிராமம்தான். நாம் நினைச்சிட்டோம் கூவாகம் என்பது திருநங்கைகள் அதிகமாக வாழ்கிறார்கள் என்று. கிடையாது. கூவாகத்திலே ஒரே ஒரு திருநங்கை மட்டும்தான் வருபவர்களுக்கு ஆட்சி வழங்குவதற்காக அங்கே ஒரு பண்ருட்டியை சார்ந்த ஒரு திருநங்கை அங்கே இருக்கிறார். மற்றவங்க யாரும் அங்கே போகிறாங்க. அது கூவாகம் வழிபாடு என்பது வட தமிழகத்திலே பாஞ்சாலி அம்மன் துறையம்மன் அந்த கோயிலோடு சேர்த்து வழிபாடு நடத்தப்படுகிறது. முக்கியமாக நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வில்லியனூர் அருகே பிள்ளையார் குப்பம் அங்கே இருக்கிற கூத்தாண்டவர் கோயில் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. அங்கும் பல திருநங்கைகள் சென்று தாலி அறுத்து கொண்டு தாலி கட்டி தாலி அறுத்து கொண்டு வராங்க. அதேமாரி பார்த்தோம்னா செஞ்சி வட்டத்தில் திருத்திப்பட்டு, அதேமாதிரி திருக்கோயிலூர் வட்டம் வீரபாண்டி அருகே உள்ள ஒட்டம்பட்டு கிராமத்திலே இருக்கக்கூடிய அரவான் கோயில், திண்டிவனம் வட்டம் கிடியனூர், கொத்தட்டை போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய அரவான் கோயில், சிதம்பரம் அருகில் கொத்தட்டை, கடலூர் அருகில் தேவனாம்பட்டினம் ஆகிய ஊர்களில் இருக்கக்கூடிய அரவான் கோயில், இவ்வாறு பல கோயில்களிலே இந்த திருநங்கைகளும் ஒன்று கூடுகிறார்கள். இது அதிகமாக பழைய காலத்தில் இருந்து இத்தகைய வழக்கு முறை ஒரு 40 ஆண்டு காலம், தோராயமாக ஒரு 40 ஆண்டு காலமாக தான் இத்தகைய வழிபாட்டிலே அரவாணிகள் அதிகமாக கூடுவதாக சில வாய்வழி செய்திகளும் சில ஆய்வுகளும் சொல்லுகின்றன. இதுக்கு முன்னாடி திருநங்கைகள் கூடுவது கிடையாது. கூவாகத்திலையும் அப்படிதான். முதல்ல ஒரு திருநங்கை வந்ததாகவும் வந்து இந்த திருவிழாவை கூவாகம் திருவிழாவை பார்த்துவிட்டு செல்லும் வழியிலே மழை பிடித்ததாகவும் மழை பிடித்து விடுவதற்கு ரொம்ப நேரமாகத்தால அங்கே ஒரு வீட்டில் அவர் நின்றிருந்ததாகவும் தங்கியிருந்து அந்த வீட்டிலே தங்கியிருந்து மறுநாள் காலை சென்றதாகவும் அந்த திருநங்கை தங்கியிருந்த வீட்டிலே அந்த திருநங்கை போயிட்டாங்க, மும்பைக்கு போயிட்டாங்க. போயிட்டு அங்கு அவருக்கு பெரும் செல்வம் கூடியதாகவும் அதே மாதிரி அந்த திருநங்கை தங்கிவிட்டு மழைக்கு ஒதுங்கினாங்களே அந்த வீட்டில் பெரும் செல்வம் கொழித்து இருந்ததாகவும் நம்பப்படுகிறது. சொல்லுகிறார்கள், வாழ்வழி வழக்காரிலே சொல்லுகிறார்கள். அதன் பிறகு மறு வருடம் அந்த திருநங்கை 10 திருநங்கைகளோட மும்பையிலிருந்து வந்தாங்க. வரும்போது
அந்த வீட்டிலே தங்குவதற்காக எங்கள் வீட்டில் தங்கும், எங்கள் வீட்டில் தங்கும், இது மாதிரி அவங்க அந்த ஒரு வீட்டில் தங்கிட்டு போனால் அந்த வீடு ரொம்ப பொண்ணும் பொருளும் அந்த வீட்டிலே கொழித்து பணக்கார ஆகிட்டாங்க. இந்த திருநங்கையும் பணக்கார ஆகிட்டாங்க. அதனால் மறாவது வருடம் இப்போது கூட கூவாகம் கிராமத்திலே பல வீடுகளிலே விருந்தாளியாகத்தான் பல திருநங்கைகள் தங்கி வருவது மரபாக இருக்கிறது. இதை நாம் பார்க்கணும். திருநங்கைகள் தன்னுடைய மனதிலே இருக்கும் ஏக்கங்களையும் மற்றவரிடம் சொல்ல முடியாத சொல்லி அட முடியாத அனைத்து வேதனைகளையும் அந்த ராத்திரி பொழுதிலே, சித்ரா பௌர்ணமி அந்த ராத்திரி பொழுதிலே அந்த சிறிய கூவாகம் கிராமத்திலே கிடைக்கிறார்கள். கூவாகம் கிராமம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இருக்க பல கிராமங்கள் இருக்கு. ஆனால் பிரசித்தி பெற்றதாக கூவாகம் கிராமம் தெரிகிறது. அதுதான் நம்ம சொல்லணும். அது அரவாணிகளுக்கான கடவுள் இல்லை, மறுபடியும் சொல்றேன். அப்படி உருவாக்கி இருக்கிறார்கள். மீடியாக்கள் உருவாக்கி விட்டன, அப்படி தான் சொல்ல வேண்டும். இவ்வாறு கூவாகம் கூத்தாண்டவர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரவான் கோயில்களும் கூத்தாண்டவர் கோயில்களும் இந்த திருநங்கைகளுடைய வழிபாட்டிலே, நம்பிக்கையிலே ஒரு கணவனாக மதிக்கப்படுகிறார். கணவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஒரு உண்மையான கணவனை தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டு வாழ முடியவில்லை என்ற ஏக்கத்திலே இருக்கும் திருநங்கைகளுக்கு அரவான் கூத்தாண்டவர் ஒரு அவதார புருஷனாக திருநங்கைகளுக்கு திகழ்ந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே திருநங்கைகளுடைய சடங்கு முறைகளை நாம் மதிக்க வேண்டும். அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய செயல்களை நாம் எந்த நிலையிலும் செய்யக்கூடாது. அவர்களும் நம்முடன் வாழும் மனிதர்கள் என்ற சிந்தனையை சமூகத்திலே மேலோங்க செய்ய வேண்டும். அவங்களுக்கு நாம் நல்லது செய்யாட்டாலும் கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும். அவர்களுக்கு வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை இதற்கான வழிகளை செய்ய வேண்டும். கல்வி கற்க அனைத்து முயற்சியும் ஒத்துழைப்பும் நாமும் நல்க வேண்டும். முக்கியமானது கல்வி. அவங்களுடைய அந்த அரவான் வழிபாட்டிலே, கூத்தாண்டவர் வழிபாட்டிலே அவங்க நினைக்கக்கூடிய கணவனாக ஏற்று வழிபடக்கூடிய அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயத்திலே நாமும் அவர்களை மதிப்போம். இந்த திருநங்கைகள் சமூகம் மேலும் வளர்ச்சியடைய நம்மாலான உயர்ந்த செயல்களை அவர்களுக்கு செய்வோம். அவர்களுடைய பண்பாட்டை மதிப்போம். அவர்களுடைய வாழ்விற்கு உயர்வுக்கு துணை நிற்போம் என்று கூறி இத்தகைய நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய தங்களுக்கும் மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா
கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.